அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நேரம்ன்றதுனால விதவிதமான தற்கொலைகள் நம்ம கண்களில் தென்பட்டுக்கிட்டே இருக்காங்க. புது புது தற்கொலைகள் நம்ம கண்ணில் தென்பட ஒவ்வொருத்தரையாக பார்ப்போம். வாங்க, இந்த காணொலியிலேயே நம்ம நிறைய தற்கொலைகளை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்மணி ஏதோ பேசுகிறாங்க, அதை கேட்டலாம் வாங்க. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியெல்லாம் மு க ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஏன்னா இதை விட பாதுகாப்பு இல்லாம ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குவே பாதுகாப்பு இல்லாம கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துற அளவுக்கு வந்துரும். அதனால தயவு செய்து டிவிக்கு ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம தான் அரசியல்ல உட்கார வைக்கணும். எல்லாருமே மக்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணா மட்டும்தான் இது முடியும். அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் நம்ம தான் உட்கார வைக்கணும். அடுத்து நம்ம மு க ஸ்டாலினை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் அது ஆபத்து. அது என்னைக்குமே நம்மளுக்கு இதாகாது. எப்போ பார்த்தாலும் விஷம் வச்சு கொள்வது, சாவடிக்கிறது, சாவறது, இதிலே தான் இருக்காங்க பாருங்க. வாழணும், நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எல்லாம் ruin ஆகிட்டே இருக்கணும், அப்படியே ஒரு மாதிரி இந்த சைக்கோத்தனமான எண்ணத்திலே தான் இருக்காங்க. விஜய் சிஎம்மாக இருந்தால் விஜய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா தடுப்பாரா? என்ன பண்ணுவார்? எந்த ஒரு பிரச்சனைக்குமே அடுத்தது நடவடிக்கையை தான் எடுக்க முடியும். அந்த நடவடிக்கை இப்போ திமுக அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லா தான் எடுக்குது. ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் என்னென்ன வழியில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதையும் மீறி குற்றங்கள் நடக்குது. அதுக்கும் அதையும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகளை அரசு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. என்னமோ விஜய் அந்த இடத்துல உட்காந்துட்டாருன்னா மட்டும் அப்படியே எல்லாமே அப்படியே கிளியர் ஆயிரும். ஊழல் நடக்காதான், எந்த கொலை கொள்ளையும் இருக்காதான், எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்காதான். விஜய் கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு கிளீனாக தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தற்கொலைகள் இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு தான் அரசியல் அறிவுன்றது சுத்தமாகவே கிடையாது. விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்னமோ 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு சம்பளம் 1,00,000 ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே நம்ம உழைச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். யார் ஆட்சியில் இருந்தாலும் நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் சமூகமும் ஒழுக்கமாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு, ஒழுக்கம், ஊழல், இதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதின்னு ஒன்று அடிப்படையில் வேணும். அது தாவேக்காரனுங்க கிட்ட சுத்தமாக கிடையாது. தமிழ்நாட்டில் விஜய் சிஎம் ஆகி அதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையும் திருத்தி மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல தாவேக்கா கட்சிக்காரனுங்களையும் விஜய் ரசிகர்களையும் விஜய் திருத்தட்டும். அதுக்கு பிறகு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வேணா எதிர்பாருங்க, அதையும் நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம். இந்த அம்மணி சொல்லுது, நான் தற்கொலை பண்ணுவேன், என் குழந்தையும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. இதுங்க செத்துட்டு போட்டு குழந்தைங்களை ஏன் சாகடிக்கிறாங்க? விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன்னு சொல்றத ஆரம்பிச்சு இப்போ குழந்தைங்களை கொண்டுருவேன்னு சொல்ற வரைக்கும் திரும்ப இதே மாதிரி தான் இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் இந்த சமூகத்துக்கே பிரச்சனை, இந்த சமூகத்துக்கே அச்சுறுத்தல் இதுங்க மட்டும்தான். இந்த தாவேக்கா தற்கொலைகள் தான், வேற யாரும் கிடையாது. இவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைக்கே இவங்களால பாதுகாப்பு இல்லைன்னு இருக்கிறப்போ குழந்தையுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத மாதிரி நமக்கு பயமா இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க இருந்துக்கிட்டு இவங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குன்னு இவங்க பேசுறது என்ன மாதிரியான ஒரு இது எனக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல தமிழ்நாட்டில் இவங்களுடைய குழந்தைக்கு தான் பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ இவங்க கிட்ட இருந்து தான் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுதுங்க. அடுத்த காணொலி பாருங்க. பார்த்தீங்களா, தலைவன மாதிரியே சினிமா டைலாக்ஸ் சர்க்கார் படத்தில் பேசுகிற மாதிரி, இந்த படங்களில் பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கானு. இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சுன்னா தளபதி இங்கே வருவார் பார்க்குறீங்களா அப்படின்றான். அங்கே இருந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதுக்கு தளபதியே வருவாராம், தமிழ்நாடே வருமா. 41 பேர் செத்தப்போவே திரும்பி பார்க்காம ஓடுன வேண்டாம். இந்த தற்கொலைகளெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் நடந்து முடிஞ்சதே பெரிய விஷயம்தான் போல இருக்குங்க. காவல்துறையினருக்கு சிரமம், தேர்தல் நடக்கிற இடங்களில் சிரமம். ஐயோ. நேற்று தமிழ்நாட்டோட எலெக்ஷன் முடிஞ்சது. ஒரு சின்ன அப்டேட்டு, நேற்று ஒரு நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் டிவிக்கு. ஆர்கே நகரில் 20 இடத்துல ஓட்டிங் மிஷினோட விசில் பட்டன் உடஞ்சிடுச்சு. அதாவது கலகலகலன்னு ஷேக் ஆகிடுச்சு, நிறைய இடத்துல உடஞ்சிடுச்சு. ஓகேவா, அந்த அளவுக்கு மக்கள் போய் குத்துன்னு குத்திட்டாங்க. தளபதி சொன்ன மாதிரி விசிலில் போய் குத்துன்னு குத்திட்டாங்க. பட்டன் உடஞ்சிடுச்சு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு. ஏதோ ஒரு ஐடி கம்பெனியோட ஓனரா, ஃபவுண்டரா இந்த ஆள். எப்படி தற்கொலையாட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். ஒரு வாக்குச்சாவடியில் மொத்தம் எத்தனை பேர் வாக்களிக்க முடியும்? ஒரு வாக்குச்சாவடியில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அணில் குஞ்சுகளும் போய் வாக்களிக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் இருக்கும், 1000மோ 2000மோ வாட்டவர் அவ்வளோதான் இருக்கும். இந்த எண்ணிக்கையில் அணில் குஞ்சுகளுடைய எண்ணிக்கை இவ்வளோ கம்மியாக இருக்கும். இந்த 50ஓ 100ஓ இவ்வளோ பேர் ஓட்டு போட்டதில் வாக்குச்சாவடியில் இருந்தால் அந்த பட்டன் உடஞ்சிருச்சு. இவ்வளோ கேணத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அட்டென்ஷன் சீக் பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லைங்க. இவர் ஒரு ஐடி கம்பெனியோட ஃபவுண்டரா. ஆனால் இந்த தற்கொலைகள் கிட்ட அட்டென்ஷன் சீக் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகலாம், கட்சிக்குள்ளே ஏதாவது பண்ணலாம். தற்கொலைகள் கிட்ட தற்கொலைத்தனமாக பிஹேவ் பண்ணால் தான் அந்த கட்சியில் ஒரு இது கிடைக்கும், ஒரு வேலிடேஷன் இருக்கும், புரியுதுங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. அதுக்கு பிறகு எங்கேயோ ஒரு பூத்தில் இந்த தாவேக்க தற்கொலைகள்லாம் என்ன பண்ணிடுறானுங்கன்னா 6 மணிக்கு மேலே அங்கே கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு
வீடியோ எடுத்துக்கிட்டு போயிருக்கானுங்க. அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. சார் எவ்வளோ சார் வாங்குறீங்க சார்? மதியானத்துலேருந்து நடக்குதா கேட்குறீங்களா சார்? மதியானத்துலேருந்து நடக்குது ஏன் சார் தள்ளுறீங்க சார்? எவ்வளோ வாங்குறீங்க? மதியானத்துலேருந்து நடக்குது சார் இது. இதெல்லாம் எதுக்காக இவனுங்க பண்ணுறானுங்க? ஒரு கும்பலை திரட்டிக்கிட்டு போய் போலிங் பூத்தில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னா அங்கே கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் உள்ளார உட்காந்துருந்து தற்குறிகள். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி தோத்ததுக்கு பிறகு இதை ஒரு காரணமாக வச்சுக்கலாம். திமுக கள்ள ஓட்டு போட்டுருச்சு அப்படின்ட்டுலாம் இதை ஒரு காரணமாக சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க. ஒரு பூத்தில் ஓட்டு போடுற நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் சீல் பண்ணி எல்லா வேலைகளையும் முடித்து எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே நடுராத்திரிக்கு மேலே ஆயிரும், நேரம் தாண்டிடும். அவ்வளோ நேரம் இந்த எல்லா வேலையும் நடக்கிறப்போ பூத் ஏஜென்ட்டுகளும் காவல்துறையினரும் கூடவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே தெரியாத புரியாத தவிட்டு தற்குறி கூட்டம் நைட்டு 10 மணிக்கு மேலே என்ன வேலை அப்படின்ட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். தேர்தல் பணி முன்ன பின்ன எப்படி நடக்கும் அதுக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க கிட்ட கேட்டு பார்க்கணும். அவங்கெல்லாம் வேலையை முடித்து வீட்டுக்கு வரதுக்கே காலையில் ஆயிரும், அடுத்த நாள் காலையில் ஆயிரும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு இங்கே பாருங்கள் திமுக கள்ள ஓட்டு போட்டிருக்கு, இங்கே பார்த்தீங்களா இங்கே வீடியோலாம் இருக்குது பாருங்கள், உள்ளே என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அங்கே இருந்தவங்கலாம் ஓட்டு போட்டிருக்காங்க திருட்டுத்தனமா, நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக இந்த காணொலியெல்லாம் எடுத்து போட்டு அவனுங்களுடைய தற்குறி அணில் குஞ்சுகளை நம்ப வைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே. அடுத்த காணொலி பாருங்கள். இப்போ எனக்கு முன்னாடி போனவர் ஓட்டு போட்டார். டிங் அப்படின்னு பீப் சத்தம் உடனே கேட்டுச்சு. நான் ஓட்டு போட்டேன். ஒரு 7 செகண்ட் 8 செகண்ட் கழிச்சு தான் பீப் சத்தம் கேட்டுச்சு. அடுத்தவர் ஓட்டு போடுறத எட்டி பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அவர் எப்போ ஓட்டு போட்டார், எப்போ அந்த பட்டனை அழுத்தினார், எப்போ சத்தம் கட்டிச்சு எல்லாம் கிளியராக சொல்கிறான். இவன் ஏதோ எட்டி பார்த்துருக்கான் போலே அடுத்தவங்க ஓட்டு போடுறத. இவருக்கு முன்னாடி போனவர் ஓட்டு போட்டப்போ டிங்குன்னு கேட்டுச்சான். இவர் ஓட்டு போடுறப்போ 7 செகண்ட் 8 செகண்ட் ஆயிடுச்சான். அதுதான் இப்போ பிரச்சனை இவருக்கு. இன்னும் கேளுங்க, ஏதாவது ஏன் விசில் சத்தம் வரலன்னு கேளுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறான், நாங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறான், அழுத்துறப்போ சத்தம் விசிலில் தானே வரணும். ஏன் எங்களுக்கு டிங்குன்னு கேட்டுச்சு, ஏன் டொங்குன்னு கேட்டுச்சுன்னு கேளுங்க. என்னெல்லாமோ கேட்கணுனாலும் கேளுங்க. நீங்கள் நாங்கள் வேணா ஒன்று பண்ணுறோம், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் என்னென்ன சத்தம்லாம் இன்னும் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேளுங்க. டிங்கு டொய்ங்கு டொய்ங்கு டிங்கு டிங்கு டுங்க டிங்கு டிங்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடுறோம். எது அந்த சத்தம்னு கண்டுபிடிச்சி எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் வந்து அது என்னென்னு பார்த்து எங்கேயாவது ஏதாவது கேட்டு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். எப்பா டேய் டிங்குன்னு கேட்டுச்சு டொங்குன்னு கேட்டுச்சுன்னு இவனுங்களுக்குலாம் மண்டையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டணும்னு தான் தோணுது இப்படி பேசுகிறவனுங்களே. இவனுங்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன தாங்க பண்ண போகிறானுங்க? எஸ்ஏஆர் ஃபார்ம்னா என்னென்னு தெரியல, எஸ்ஏஆர் ஃபில் பண்ண தெரியல, 7 மணிக்கு மேலே போய் ஓட்டு போடுறானுங்க. அப்படியே எஸ்ஏஆர் ஃபார்மில் பேர் இருந்து எப்படியோ ஓட்டு போட போகிறனால அங்கே டிங்குன்னு கேட்குது டங்குன்னு கேட்குதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். அவன் கழுத்தில் தொங்கிட்டு இருக்க ஒரு கொட்டை, அந்த கொட்டையை தூக்கி உள்ளே போட்டுட்டு வாக்களிச்சிருந்தா கரெக்டாக டிங்கு ப்ராப்பராக கேட்டிருக்கோம், முன்னாடி போனவருக்கு கேட்ட மாதிரியே. அதை வெளியே போட்டதுனால தான் இப்போ பிரச்சனை. இப்படி ஜோசியம் சொன்னால் தான் இவனுங்கெல்லாம் நம்புவானுங்க. அப்போ தான் இவனுக்கு ப்ராப்பராக இதாவானுங்க. அவங்க கட்சியிலே ஒரு ஜோசியக்காரி இருக்காங்களே வேட்பாளர், அந்த வேட்பாளர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமா என்னமோ, நான் வந்து கரெக்டான நேரத்தில் வந்திருக்கேன், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், ஜோசியத்தில் அது சொல்லியிருக்கு, அந்த கடக ராசி அங்கே மடகம் அங்கே தாண்டி எல்லாம் வந்து அந்த நட்சத்திரம்லாம் கரெக்டாக அங்கேருந்து அங்கே பாயிறப்போ 2 கோள்கள் அங்கேருந்து இங்கே ஒன்றோட ஒன்று மோதுற மாதிரி வந்து அப்படி போகிறதுனால எங்கள் தளபதி சூரியனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு, அங்கேருந்து வந்து ஜோசியத்தில் அந்த ராசி வந்து இப்படி வந்து இதாவது அதனால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க பாணியில் தான் இவங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கணும். அந்த கொட்டையை வந்து வெளியே போடாமல் உள்ளே தூக்கி போட்டிருந்தா அந்த டிங்கு சத்தம் ப்ராப்பராக கேட்டிருக்கும். இப்போ இதுதான் இங்கே பிரச்சனை தமிழ்நாட்டில். டிங்குன்னு கேட்குதா டங்குன்னு கேட்குதா, 7 செகண்டில் கேட்குதா, 1 செகண்டில் கேட்குதா, இதுதான் இப்போ பிரச்சனை. இவனுக்கு கட்சி ஆரம்பித்ததே பிரச்சனை தாங்க. கடைசியில் ஓட்டு போடுற இடத்துல டிங்குன்னு சத்தம் கேட்கறது வரைக்கும் இவனுக்கு பிரச்சனையாக இருக்குண்ணா. இவனுக்கு என்னத்த சொல்கிறது? எனக்கு மட்டும் டிசைனாக பிரச்சனை வருது. ஓட்டு போட்டு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் இப்போ தான் டெலிவரி ஆகுது. நாளைக்கு தான் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசாமல் ஓட்டு போயிட்டு இன்னொரு லைனில் நின்றுட்டு வந்துடவா? ஐயோ, நாளைக்கு டெலிவரி ஆகும்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா நம்பர் கொடுத்துருக்கேன் போல், அது இன்றைக்கே டெலிவரி ஆயிடுச்சு. இவங்களுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க ஓட்டு போடக்கூடிய தொகுதியோடைய வேட்பாளர் பேர் கூட இவங்களுக்குலாம் தெரியாது. தாவேக்காவோட வேட்பாளர்னு சரி, வேறு கட்சி வேட்பாளர்கள் யார் பேரும் தெரியாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி.
இல்லைனா அது ஒரு கான்சர்ட் மாதிரி. ஒரு கான்சர்ட்டுக்கு போனால் நம்ம சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மாஸாக போகணும், அங்கே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து ஸ்டோரிலாம் போடணும், ஜாலியாக மஜாவாக என்ஜாய் பண்ணணும், அப்படி ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி மனநிலையில் தான் இவங்களும் இருக்காங்க. ஏதோ ஃபோட்டோ வீடியோ எடுத்தோமா, போனோமா, அங்கே வாக்குப்பதிவு பண்ணுறத வீடியோ எடுக்கிறோமா, அது வந்து ஸ்டோரி போட்டோமா, அது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். அதுவும் ஒரு ஓரமாக இருந்துச்சுன்னா ஓகே தான். ஆனால் அது மட்டும்தான் எண்ணமாக இருக்குது. ரொம்ப வருந்துறாங்க பாருங்கள். ட்ரெஸ் வந்து நான் இதை போட்டுட்டு நான் போயிருந்துருக்கலாம், சே இப்படி கஷ்டமாக இருக்கே, நான் முன்னாடியே போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன்னு ரொம்ப வருந்துறாங்க. அதை ஒரு வீடியோவாகவும் எடுத்து போட்டிருக்காங்க. அடா பாவிகளா. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட நபர்களை திமுக அதிமுகவால் இவ்வளோ நாளாக ஓட்டு போட வைக்க முடியலைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரசியலே திமுக அதிமுக பண்ணதே கிடையாது. இதுங்கெல்லாம் வந்து அரசியலை விட்டே தள்ளி இருந்ததுங்க. இந்த மாதிரிப்பட்ட கேஸுங்களுக்கு அரசியல்னா என்னன்னே புரியாது, இப்பவும் புரியாது தான். ஆனால் அரசியல் களத்துக்குள்ளே வந்து ஓட்டு போடுற இடத்துக்கு வரைக்கும் இவங்களெல்லாம் கொண்டு வந்தது விஜயை தவிர வேறு யாராலையுமே முடியாதுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் வந்து உண்மையான அரசியல் கட்சிகள் கூட சேரவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரசிக முகத்தில் போவாங்க, இல்லைனா அப்படியே கியூட்டாக இருக்கார், அழகாக இருக்கார், ஓ வா அவர் தான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க தான். தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியாது, திராவிடம்னா தெரியாது, ஆரியம்னா தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க இவங்களுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும். நாங்கள் எப்படி அவர் வந்து நாங்கள் ஒரு ஜென்சி கிட், நாங்கள் ஒரு மாதிரி இப்படி வைப்லேயே தான் இருப்போம். அரசியல்லாம் நாங்கள் வந்து எங்கள் விஜய் அண்ணன் வந்ததுனால தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட நபர்கள் தான் இவங்க எல்லாம். எல்லா கட்சிகளும் 100% வாக்களிக்கணும் எல்லாரும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா 100% இந்த தற்குறி அணில் குஞ்சுகளை தவிர வேறு எல்லாருமே வாக்களிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட தற்குறிகள் அரசியல் களத்துலையும் சரி, வாக்களிக்கிறதுக்கும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்கள்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி, இந்த தற்குறிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.